உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேடம். சத்யா அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. எங்களால எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல. உன்னால ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். ஆ அதான் நம்ம மக்கானுங்க இருக்கானுங்கல்ல. என்ன சத்யா கூட்டாண்டா வந்த? உங்க அம்மா ஏதோ பார்ட்டிக்கு போயிருக்கேன்னு சொல்லிச்சு. பார்ட்டிக்குலாம் எங்களை கூட மாட்டியா? அதுக்கு தானே இப்ப கால் பண்ண. ஓ, போய் அங்க சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு தானே கூப்பிட முடியும். இப்போ நீ எங்க இருக்க? நம்ம ஏரியால பசங்க கூட விளையாண்டு இருக்கிறேன். இப்போ நீ உடனே கிளம்பிங்க வர. எங்க வரணும் சத்யா? நம்ம ஏஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க வா. ஹாஸ்பிட்டலுக்கா? அதுக்கு பக்கத்துல தான்டா பார்ட்டி நடக்குது. சீக்கிரம் வா. வந்துடுறேன். இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகேடா ஓகேடா. டே ஆட்ரா. யாரு? சத்யா என்ன பார்ட்டிக்கார சொன்னிச்சு. ஐயா, அது எப்படி ஒண்ணு மட்டும் வர சொல்லிருக்கோம்? எல்லாரும் தானே வர சொல்லிருக்கோம். என்ன விபதி அடிக்க பாக்குறியா? மண்ட போன வா, நாமளும் போலாம். வா. அவ என்ன மட்டும் தான் கூப்பிட்டா, என்ன மட்டும் தான் வர சொன்னான். அப்புறம் உள்ளனா என்ன கேட்காத சொல்லிட்டேன். பண்ண மாட்டேன், ஓவரா பண்ணாத, வா போலாம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரி வா போலாம். வாடா. டேய் வாடா, நம்ம போலாம். சத்யா, ரத்தம் கொடுக்கும்போது பேசக்கூடாது. ஆடாம போடுறா, ரத்தம் வெளியே வந்துட போகுது. சத்யா, இந்த சத்யா ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. கரெக்டான நேரத்தில் உன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. அந்த தேங்க்ஸ் ஏதோ இவன்ட்டே சொல்லிருங்க. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் பா. வரேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சத்யா. பார்ட்டின்னு சொல்லிட்டு ரத்தம் கொடுக்க வச்சிட்ட. டேய், உன் பிளட் குரூப் ரொம்ப ரேர் குரூப்டா. ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னா நீ வந்திருப்பியா? இப்ப நீ ரத்தம் கொடுத்ததுனால ஒரு குழந்தைய நீ காப்பாத்திருக்கிற. இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? இதுக்கு போய் அழுதுனுக்குற. சரி, இவனுக்கு தான் ரேர் குரூப், என்ன ஏன் கொடுக்க சொன்ன? நான் இவனை மட்டும் தான் கூப்பிட்டேன். அவன் தான் தோணிக்கு உங்க எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, சும்மா போக கூடாதுன்னா பிளட் பேங்க்ல டொனேட் பண்ண சொன்னேன். சரி, இந்த ஃபார்ம்ல எல்லாரும் கையெழுத்து போடுங்க. ஆமா, இது என்ன ஃபார்ம்? எது கையெழுத்து போடணும்? உடல் உறுப்பு தானத்துக்கான ஃபார்ம். அது நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸும் வேஸ்டா மண்ணில தானே போவோம். ஆமா. இப்ப நம்ம தானம் பண்ணிட்டோம்னா நம்ம செத்த 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டி எடுத்துருவானுங்க. புரிஞ்சுதா? ஏய், இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டு அவங்கள விட்டுருவேனா? கண்டிப்பா கழுத்து வாங்காம விட மாட்டேன்டா. எஸ் பேபி. எங்க இருக்க? உன் பக்கத்துல. பக்கத்துலயா? ஆமா. பக்கத்துல எங்க இருக்க? பக்கத்துல வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னேன். ஐ அம் ஆன் தி வே பேபி. என்ன சீக்கிரம் வான்னு வர சொல்லிட்டு நீ லேட்டா வருவியா? கூல் பேபி, கூல். நான் என்ட்ரன்ஸ் வந்துட்டேன்.
சர்ப்ரைஸ். அம்மா இந்த கார் எப்போ வாங்குன? நேத்து தான் இந்த கார் உனக்கு பிடிக்கும்னு சொன்னல, அதான் மார்னிங் போய் புக் பண்ணி உடனே எடுத்துட்டேன். ரியலி? பேபி, எதுக்கு இதுக்கு போய் இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகுற? உனக்கு பிடிச்சிருந்தா இந்த உலகத்திலே அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அடுத்த செகண்ட் உன் காலடியில வைப்பேன். இந்த உலகத்திலே எனக்கு விலை மதிப்பு இல்லாதவ நீதான். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். வா பேபி, போலாம். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு. பார்ட்டிக்காக எடுத்தேன். ஓ சரி, உனக்கு இங்க யாராவது தெரியுமா? எனக்கு யார் தெரியும்? ஹாய். ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தியா? இல்லையா? டேய் பிரபு நில்றா. சார் ஐ சரக்கு. தேங்க் யூ பா. நீங்க போங்க. ஓகே சார். டேய் நீ குடிக்க மாட்ட, ஓகே? நான் குடிப்பேலடா. ஃபர்ஸ்ட் நம்ம போய் திவ்யாவை தேடணும். இருந்தா தான் தேட முடியும். இருப்பா கண்டிப்பா இருப்பா. இல்லனா 11 மாசம் மொட்டை அடிச்சு நான் இல்ல காது குத்தணும். அந்த பயத்தோட ஒழுங்கா திவ்யாவை தேடு. வா. சரக்கு. வாடா. போறானே. தம்பி சரக்கு. நைஸ் பிளேஸ்ல. மேடம் தேங்க் யூ. தேங்க் யூ. என்ன சாப்பிட போற? என்ன இருக்கும்? இதுல என்ன இருக்கு? மேடம் ஒரே இடத்த எவ்வளவு நேரம் நான் சுத்தி காமிச்சிட்டு இருப்பேன். நீ எதுக்கு பாட்டிக்கு அதுல சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டுமே இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.